திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜா இருக்கு. இது 15% 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும்னா அதான் இருக்கும். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618, அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் தான் 618. அந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011லேருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ். 2016லேருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலையும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில் சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் தனியாக. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும், அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல்டு அதுலயே இருக்கு, ஏன்னா அது பெரிய நம்பர். ஸோ அதுல 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதாக இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016லேருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதில் 2021லேருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அதில் அந்த சிபிஐ வழக்கை மிஸ் பண்ணிட்டார். 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகளில் பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸ், அப்புறம் ஓஹெச் லைன்ஸ், இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு பாக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்கு நம்ம இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலயும் 2006லேருந்து 2011 தான் வந்து அதிகமா, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 53,384. 2016லேருந்து 2021 ஆண்டுகளில் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021-2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. ஸோ இதான் மொத்த இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த இப்போ அசட், இப்போ இருக்கிற நம்ம எவ்வளவு அசட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஹெச்டி லைன்ஸ் இருந்து எல்லா லைன்ஸுக்கும், கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும். இதுல எவ்வளவு வந்து பழையது, இப்போ நீங்க இந்த துறையில 25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற வல்லுநர்கள், டெக்னீஷியன் சொல்றது. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளவு வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மொத்தம் 33 கேவிஎல் 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. ஸோ இன்னும் நீங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடிகிறப்ப, அப்போ அதாவது 2001-2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில, அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ், அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துரும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகள்ல. ஸோ அதே 110 கேவியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970ல் 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்ப 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோட தாங்க முடியல,
எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்பவும் அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனாலதான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றது, இதை எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல இப்ப சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜியன் இருக்கு நம்மளுடைய டிஎன்இபில. ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளவு மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்ப முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போ ஆன்கோயிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 32 கமிஷன் ஆயிடுச்சு. 121 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த 121ல பாத்தீங்கன்னா 20 வந்து பழைய 2016-21 ஆரம்பிச்சது இன்னும் முடிவடையாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 270 அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு. இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதுல எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோன்ல தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகள்ல நம்ம கண்டிப்பாக இதையெல்லாம் மீட்டெடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம். அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.